கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தால் அடியனுடைய சேனலை அடியனுடைய செய்தியை கேட்க ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 103வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவர்கள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஔஷதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய நாவுக்கு இனிமையாக இருக்குமா. அடுத்தது, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். தேனிலும் மதுரமாக இருக்குமா கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சங்கீதம் 138 சொல்கிறார், எல்லாவற்றை காட்டிலும் அவர் வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தியிருக்கார், பிரஸ்தாபப்படுத்தியிருக்கார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை முக்கியப்படுத்தியிருக்கார். யாருடைய வார்த்தை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராங்க. ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது. அவர் சொல்கிறாரு, இனிமையானவைகள். வேதம் வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னு, இனிமையாக இருக்குன்னு. ஒரு இனிப்பு சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, அதே போல் ஒரு சந்தோஷம். அடுத்தது, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். தேனிலும் மதுரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மதுரம் சொல்கிற வார்த்தை பைபிளில் தான் இருக்குது. ஆனாக்கா ஓ ஜீசஸ், இப்போது தமிழில் ஒரு வார்த்தை உச்சரிப்பாங்க அந்நியருங்க. அது அமிர்தம் சொல்லுவாங்க. அமிர்தம் சொல்கிறது என்ன அர்த்தம் சொன்னாக்கா, வள்ளலார் சொல்கிறாரு, தேங்காய் பால் தான் அமிர்தம். அமிர்தம் ஒன்றும் தனியாக கடலில் அப்படியே கடைச்சி எடுக்கிறதில்ல. அமிர்தம் சொல்கிறது தேங்காய் பால் தான் அமிர்தம். அந்த தேங்காய் பால் சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், உடல் நல்லா பலமாக இருக்கும். பொதுவாக நம்ம சரீரம் காட்டிலும் பாருங்கள், கேரளாவில் இருக்கும் சரீரங்களாம் கொஞ்சம் அந்த ஷைனிங்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய தேங்காய் சேர்த்துக்குவாங்க, அந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் நல்லவர். கடந்து போகும். இனிமையானவைகள் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவர்கள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. சரி, அடுத்தது சங்கீதம் அதே 119 வெறும் 19 சொல்கிறாரு. சங்கீதம் 19 ஜீசஸ் 19 சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் முழுதுமாய் இருக்கிறது. இங்கே மதுரமாக இருக்குது சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப இனிமையான வார்த்தை. நாவுக்கு இனிமை, வாய்க்கு மதுரம். சில பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஏதோ நாவுக்கு பேசுவாங்க, வாய்க்கு பேசுவாங்க. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது இனிப்பாக இருக்கும், மற்ற வார்த்தைகள் பேசும்போது அது இனிப்பாக இருக்காது, நாவுக்கு இனிக்காது. வாய்க்கு மதுரம் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை பேசும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் 8வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன்.
கர்த்தர் சொல்கிறாரு 8வது அதிகாரத்தில் 4-5 இடத்துல சில காரியங்கள் இருக்குது, வசனங்கள், அதை பார்ப்போம். 8வது நீதிமொழி 8வது அதிகாரத்தில் 7வது, என் வாய் சத்தியத்தை விளம்பும். கர்த்தருடைய வாய் என்ன பண்ணும்? சத்தியத்தை விளம்பும். அகமியம் என் உதடுகள் அருவருப்பானது. அகமியம் சொன்னாக்கா அது எப்படி சொல்கிறது? ஒருத்தர் நேரில் வந்து பரிகாசம் பண்ணுவாங்க, தரக்குறைவாக பேசுவேன், கிண்டல் பண்ணுறாங்க சொல்கிறாங்களே, அகமியம். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாரு? 8:6, கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசிங்க. என் உதடுகள் இங்கே என் வாய் சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொன்னாக்கா 8:8 படிப்போம். என் வாயின் வாக்குங்கள்லாம் நீதியானவைகள். என் வாயின் வாக்குங்கள்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் வந்து விபரீதம் இல்லை, புரட்டும் இல்லை. புரட்டி புரட்டி பேசுவாங்க சொல்கிறாங்களே, அதுபோல் இந்த புரட்டி பேசுறது இல்லை வசனம். அடுத்து சொல்லப்பட்டுக்கு 13வது வார்த்தை 8:13, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு நாவையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். இந்த புரட்டு வாய், பொய் பேசுகிற வாய், அது வெறுக்கிறாரு கர்த்தர். கர்த்தர் நல்லவர். இந்த வாயின் வார்த்தையில் தான் நம்ம பிடி போடுறோம். சில சமயம் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து தேவையில்லாத பேசுனத்தில் ஏதாவது வார்த்தையில் நம்ம சிக்குவோம். வார்த்தையின் மிகுதியாக பாவம் இல்லாத போகாது சொல்லிட்டு பிரசங்க சொல்கிறார். வார்த்தையின் மிகுதியாக பாவம் இல்லாத போகாது. அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து பாவம் கிடையாது, அதில் அக்கிரமம் கிடையாது, மீறுதல் கிடையாது. நம்முடைய வார்த்தையில் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஹல்லேலூயா, ஜீசஸ். இந்த காரியம் வந்து நான் ஏற்கனவே பல சபைகளில் வந்து இந்த வார்த்தைகளை பேசியிருக்கேன். இந்த வார்த்தை பேசுனது எனக்குள்ளே ஆவியானவர் வந்து தூண்டுதல் கொடுத்தனால உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஜீசஸ். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, ஜீசஸ் யோபு 9வது அதிகாரம் பார்த்து கடந்து போவான். யோபு 9வது அதிகாரம். யோபு 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்தில் சில வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தை சாட்சி சொல்கிறவன் யார்? பலத்தில் அவரை சிறந்த போல தேவனை போல பலசாரி யாருமே கிடையாது. பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தை சாட்சி சொல்கிறவன் யார்? நமக்காக யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? நல்லவர் சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். ஆமாம், கர்த்தர் நல்லவர் தான். சாமி நல்லவன் கிடையாது, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் சொல்கிறதுக்கு அந்த சாமி உட்காந்து பேசுகிறேன். இல்லை பேச முடியுமா? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி ஆக்கிறது. நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி ஆக்கிறது. சில சமயம் நம்ம வாயால் பிடிபடுவோம். நம்ம வாயின் மொழியெல்லாம் சிக்குண்டு போவோம். நம்ம வாயில் பேசுகிற நேரத்தில் நீ தான் சொன்னிய, அன்றைக்கி இப்படி சொன்னிய, போன் முறை இப்படி பேசுனிய, நீ இப்போ மாற்றி பேசுகிறிய சொல்லுவாங்க. அதனால் இந்த யோபு 9:20-21 பாசம், நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆரோசிப்பேன். அங்கே என்ன சொல்லப்பட்டு, வாயை பற்றி சொல்லப்பட்டு 20வது வசனத்தில் 9:20, நான் என்னை நீதிமான் ஆக்கின என் வாயே என்னை குற்றவாளியாக்கும்.
சில விஷயம் பேசும்போது நம்முடைய குற்றங்கள் வெளிப்படும், நம்முடைய மறைவான காரியங்கள் வெளிப்பட்டு போயிடும். கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, வாசிப்போம். நீதிமொழிகள் 6 2வது வார்த்தை. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளை பிடிப்பட்டாய். சில சமயம் வேதம் சொல்லுது, நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய். வாயில் பேசுறதே நம்ம மாட்டிக்குவோமா? சில சமயம் மாட்டிக்குவோம். ஹல்லேலூயா. நம்மளை துருவி கேட்பாங்க, ஏதாவது சொன்னா மாட்டிக்குவோம். 2வது, உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். சில சமயம் வார்த்தையால் நம்மளை பிடிச்சிடுவாங்க. நம்ம பேசுறது உண்மையாக பொய்யா சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி செய்வாங்க. இங்கே சொல்கிறது 2 வாயை அங்கே, நீ உன் வாய்மொழிகளாக சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளாக பிடிப்பட்டாய். சரி, கர்த்தர் நல்லவர். இது ஏன் இந்த இவ்வளோ காரணம்லாம் சொல்லின்னு இருக்கேன்னு சொன்னாக்கா, சில பேர் தங்கள் வாயால் மாட்டிக்கினாங்க. இந்த வேதத்தில் பார்ப்போம், அவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க பாருங்கள். தங்கள் வாயை கொண்டு என்ன சொல்கிறாங்க, தங்கள் நன்மை உண்டாகும், ஒரு என்ன சொல்கிறது, வெகுமதி கிடைக்கும், நமக்கு நன்மை உண்டாகும் அப்படி நினச்சி சிலர் பேர் தங்கள் வாயில் சொல்கிறது அவங்களே மாட்டிக்குவாங்க. அதை குறித்து இந்த வேத தியானத்தில் பார்ப்போம். ஜீசஸ். எஸ்தர் 6வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். எஸ்தர் 6வது அதிகாரம். எஸ்தர் 6வது அதிகாரத்தில் நான் 6வது வார்த்தை வாசிக்கிறேன். ஆமோன் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ஆமோன் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமோன், என்னையன்றி யாரே ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்தான். ராஜா சொல்கிறார், கனம் பண்ணு சொல்கிறார். ராஜா என்ன சொல்கிறாரு, அவர் ரகசியமாக பேசுகிறாரு. மொர்தெக்கை பற்றி அவர் ரகசியமாக பேசுகிறாரு. மொர்தெக்கை இது போல் ராஜாவை கொல்ல போகிறது, என்ன சொல்கிறது, வர்மம் வச்சான். வர்மம் சொல்ல, அவங்கள கொல்றது வர்மம் சொல்கிறது ஒரு கலை, மறைமுகமாக. ராஜா கொல்லப்பட்டு மொர்தெக்கை என்ன பண்ணுறாரு, அந்த நடபடி புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறாரு. அது ராஜா என்ன தூக்க வரான்னு படித்தனால இது தெரியுது, போய் இவனுங்களாம் என்னை கொலை பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஆமோன் கதை எப்படி சொன்னாக்கா, அவனை என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா, இந்த யூத ஜனங்கள்லாம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். எனக்கு ரொம்ப பேர் அதான் பிளான் பண்ணுறாங்க, கிறிஸ்துவனும் இருக்கக்கூடாது பிளான் பண்ணுறான். எந்த பிளானும் செல்லாது, எங்களை கொண்டுடலாம், ஆனால் உங்கள் பிளான் நடக்காது. கிறிஸ்தவங்களை கொள்ளலாம், ஆனால் உங்கள் பிளானே நடக்காது. கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் தான் நிறைவேறும். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ ராஜா கேட்குறாரு, என்னென்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புகிறார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனசுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்துக்கொள்கிற ராஜவஸ்திரம் ஒன்று என்ன கொடுங்க, ராஜவஸ்திரம் கொடுக்கணுமா. எப்படி அவன் வாயில் பாருங்க, அவன் வாயே அவனுக்கு விரோதமாக பேசும். சரி சரி, நம்ம வாயை நமக்கு விரோதமாக பேசுமா? வாயால் கெட்டு போட்டாம்பா சொல்லுவாங்க சில பேர். அது தமாசா இருந்தால் கூட உண்மை தான். சில பேர் வாயால் கெட்டு விடுவாங்க. இங்கே பண்ணுறாரு அவர். 6வது 8வது, ராஜா உடுத்துக்கொள்கிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிறுசில் தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். எத்தனை என்ன பேராசை பாருங்கள் சில பேருக்கு. சில பேருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அதை கொண்டா இது போடணும், அது செய்யணும், இது செய்யணும் எனக்கு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யணும், என்ன செய்யணும் இவர் கேட்குறாங்க. சரி, அவர் சொல்கிறாரு, ஒன்று ராஜா உடுத்துக்கொள்கிற ராஜவஸ்திரம் 1, ராஜா ஏறுகிற குதிரை 2, சிரசில் தரிக்கப்படும் ராஜ முடி. 3 காரியம் கேட்குற சொல்கிறான். அவன் 3 முடி, அவனுக்கு ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. ஏசின் ரத்தம் என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு. அந்த அடுத்து சொல்கிறாரு 9, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும்.
என்ன ஆலோசனை சொல்கிறாங்க சில பேர், ஐயோ 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 பயங்கரமான ஆலோசனை சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. இப்படி தான் சொல்லி தங்களை ஏமாற்றிக்குவாங்க. சரி இருக்கட்டும். வஸ்திரமும் குதிரையும் ராஜம் பிரதான பிரபுகள் ஒருவன் என்னோட கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்காரித்த பின், அவன் அலங்காரம் வேறு பண்ணுவான் கனம் பண்ணுற மனுஷனை. சரி கர்த்தர் நல்லவர். அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவ ஒருபடி செய்து, நகர வீதியில் அவர் நகரத்தில் தெரு தெருவாக உலா ஒரு நாள் ராஜ குதிரை அவளை உட்காந்து வஸ்திரம் தருப்பிட்டு ராஜமுடியை போட்டு மேலே ஏற்றி நகர்த்தி விதி உலா செய்து ராஜ கணம் பண்ணுங்கிற விரும்புகிற மனுஷுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ணுற மனுஷனுக்கு இப்படியாக விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்படும்னா சொல்லினே போகணுமா? ராஜா வாய்க்க சொல்ல ராஜா போனாக்கா, அரசியல்வாதிங்க போனால் எல்லாம் கத்துறாங்க, அந்தந்த கட்சியிலுக்கு அந்தந்த கட்சி பேர் சொல்லி கத்துவாங்க. அப்போ ராஜா போச்சு, ராஜா வாய்க ராஜாவுக்கு இது போல் கணம் பண்ணு, ராஜா கணம் பண்ணுவார் சொல்லினே போகணும். ஆனால் இது விபரீதமான ஒரு ஆசை. சில பேருக்கு அந்த விபரீதம் இருக்குது மனசில். அது இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அப்போது சொல்கிற ராஜா 10வது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியில் சார் அந்த பிரகாரம் 6:10 அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். ராஜா சொன்னார் ஆமனை பார்த்து, அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். நீ என்ன சொல்கிற, ராஜவசரம் கொடு, குதிரை கொடு, கிரீடம் வை, நீ சொன்னா போல வீதி வீதியாக கூப்பிட்டு போ, ராஜா கண்ணபுரம் காத்தா இப்படி தான் செய்வார். அது ஒன்று நீ சொன்னது ஒன்று கூட தவறக்கூடாது. அதனால் இங்கே நான் இந்த காரியத்தை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அவன் வாயே அவனுக்கு விரோதமாகி போச்சு. அவன் வாயாலே அவன் சிக்குண்டான். ஆனால் ராஜா யாருக்கு கனம் பண்ண சொல்கிறாரு மேலே சொல்கிற 10வது. அப்போது ராஜா அரண்மனை நோக்கி சீக்கிரமாக நீ சொன்னபடியே வஸ்திரங்களையும் குதிரைகளையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசலே உட்கார்ந்துருக்க யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். வாசலில் உட்காந்துக்க போய் அவனுக்கு போய் செய்யா நீ, நம்மளுக்கு வாசலும் கூட ஒரு தாண்ட மாட்டாங்க. சரி கர்த்தர் நல்லவர். ஒன்று இவர் வாயால் தாண்ட மாட்டினார். வாயினால் மாட்டினாரா? நீ சொன்னபடியே செய்ய சொல்கிறார். அவன் என்ன சொன்னான் அதே நீ செய்ய சொல்லிட்டாரு. சரி 2வது காரியம் நம்ம கடந்து பார்ப்போம். 1 சாமுவேலில் ஒரு காரியத்தை பார்க்க. 1 சாமுவேல் 1வது சாரி 1 சாமுவேல் 385 சாரி 2 சாமுவேல் ஐயா மன்னிக்கணும். 2 சாமுவேலில் 1வது அதிகாரத்தில் தாவீதுடைய அரண்மனை நோக்கி ஒரு அமலேக்கன் ஓடி வரான். அது சம்பவம் என்ன சொன்னாக்கா, சவுல் ஈட்டில் குத்தப்பட்டு சாவாமல் இருக்கான். வித்தியாசம் இல்லாத நம்மளை சாவடிக்கூடாது, யாராவது என்ன குட்டி போடுங்க உயிர் போல, அதை குறித்து அவன் என்ன பண்ணுறான், அவனை வெட்டி போடுறான். இந்த சம்பவத்தை குறித்து தாவீதுக்கு ஒரு சொல்கிறதுக்கு அவன் அமலேக்கன் வரான். எதுக்கு வராங்க? ஏதாவது வெகுமதி கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, சில வெகுமதி கிடைக்கும்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது பேசுவாங்க. தேவனை குறித்து மகிமே பேச மாட்டாங்க, வாய்க்கு வந்தது பேசுவாங்க. வெகுமதி கிடைக்கும், டப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு டப்பும் கிடைக்கும் டப்பாவும் கிடைக்கும். சரி கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு, நான் படிக்கிறேன் கேளுங்க. சவுல் அவன் குமாரனாகிய யோதாத்தனும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தில் விழுந்தபடியாக புலம்பு அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாக இருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த பாலினை பார்த்து, நீ எவிடுத்தான் என்று கேட்டதுக்கு அவன், நான் அந்நிய ஜாதியான மகன், நான்
அமிலேக்கேன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவனை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயம் இல்லாமல் போனது என்ன என்று கேட்டான். வாலிபர் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டி என்றான். அவனை வெட்டினான், அவன் செத்தான். கீழே என்ன சொல்ற பத்திக்கு 16 தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த பை உன் தலைமையில் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணியவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டு என்றான். உன் வாயிடாவனா விரோதமாக பேசு. அப்போ சொல்கிறாரு, இது நீங்கள் 2 சாமுவேல் எடுத்து படிங்க. ஏன்னா எல்லாம் விரிவாக சொல்லின போனாக்கா டைம் அதிகமாகும். இல்லை என்ன சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த 16 அவன் என்ன சொல்ற வெகுமதி கிடைக்கும்னு சொல்லிட்டு வரான். வெகுமதி கிடைக்குன்னு சொன்னான். ஆனால் வெகுமதி கிடைக்கல, தண்டனை தான் கிடைச்சது. அவன் செத்தான். அவன் வார்த்தையால் பிடிப்பட்டான். அதுதான் ரகசியம். அங்கே சொல்கிறாரு தாவீது, உன் வாயே உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டு. அப்போ சாட்சி சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டில் சாட்சி சொல்கிறாங்க, நீதிபதி சாட்சி சொல்கிறாங்க, வக்கீல் சாட்சி சொன்ன எல்லா சாட்சியும் உண்மையாக இருக்கிறதில்ல. வாயின் வார்த்தை கூட பொய்யான சாட்சி கூட இருக்குது, மெய்யான சாட்சி இருக்குது. கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. லூக்கா 19வது அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை பார்த்தோம். லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சில பேருக்கு தாளந்து கொடுக்குறாரு. 5 10 அப்படி தாளந்து கொடுக்குறாரு. 1 5 10 சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த தாளந்து சில பேர் அதிகப்படுத்துறாங்க, சில பேர் அதிகப்படுத்தலை. ஒருத்தன் என்ன சொன்னான், தப்பு பண்ணுறான். ஆண்டவர் கேட்குறாரு. பின்பு வேறொரு ஆண்டவனை, இதோ உம்முடைய ராத்தல், இதை சீலையிலே வைத்திருந்தேன், சுட்டி வச்சிருந்தேன், ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருந்தேன்னு சொல்கிறாரு. ஒருத்தன் சொல்கிறான் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்து சொல்கிறான். இன்னொருத்தர் சொன்னான் 10 ராத்தல். இன்னொருத்தர் சொல்கிறான் 5 ராத்தல் கிடைச்சி சொல்கிறான். ஆனால் ஒருத்தர் என்ன சொல்கிறான், நான் சீலையில் மடிச்சிருக்கேன். ஏன்டா சீலையில் மடிச்சிருக்கேன்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, நீ வைக்காத எடுக்கிறவரும், நீ வைக்காத மோசமான ஆள். இயேசு கிறிஸ்து பயங்கரமான ஆள், ஜாகிரதையாக இருக்குன்னு. என்னவோ நம்ம ஏதோ செய்தால் கண்டுக்காமல் இருக்க மாட்டார். கண்டுப்பார், கண்டும் காணாமல் இருப்பார். அவர் இருப்பார், கண்டும் காணாதவர் இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறது, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்குறமான கடினமுள்ள மனுஷன் அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அடுத்து அதற்கு அவர், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டு உன்னை நியாயத்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறது, பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்மொழி கொண்டு உன்னை நியாயத்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பட்டு கொள்வேனே என்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏண்டா வட்டிக்கு வட்டிக்காய் கடலில் போய் வைக்கிறதாடா, வட்டி கடை நம்ம வைக்கிறது. அவர் சொல்கிறாரு, அது ஏதோ செய்தாக்கா லாபம் வந்திருக்குல்ல, லாபமே வரலையே. அப்போ காசுக்காரங்கிட்ட கொடுத்தா கூட அவன் லாபம் வட்டி கொடுப்பானே, அது கூட செய்யல. நீ யாருக்காவது சுவிசேஷம்னா அதாவது 4 பிழைப்பு உண்டாகும்ல, அது கூட செய்ய மாட்டேன் சொல்கிறே நீ. இல்லை அடுத்தவங்களும் கொடுக்கணும் இல்லை. சரி, அதான் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த 22வது வாரத்தில் 19 22 லூக்கால, உன் வாய் சொல்லை கொண்டு உன்னை நியாயம் தீர்த்தேன். இப்போ வாய் சொற்களால் மாட்டிக்கிறோன்னு சொல்கிறது நல்லா தெரியுதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஜீசஸ். அடுத்தது பார்த்தாக்கா
எதுக்கு நான் சொல்கிறேன், 2 ராஜாக்களில் 7வது அதிகாரத்தில் சமாரியாவில் பஞ்சம். சமாரியாவில் பஞ்சம். ஜீசஸ். பஞ்சம் வருது. ஆனால் சொல்கிறாரு, எலிசா சொல்கிறார், இது போல் நடக்கும் சொன்னாக்கா. ஒருத்தன் சொல்கிறான், தேவன் வானத்தை மதுகளை திறந்தாலும் நடக்காது சொல்கிறான். அவன் வாயின் வார்த்தையப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கிது. அவர் சொல்கிறாரு, தீர்க்க சொல்கிறாரு, நீ பார்ப்பா, நீ சாப்பிட மாட்டேன் செத்துரு. அதே போல் பார்த்தா கடைசியில் அந்த 7வது அதிகாரத்தில் 18-19 இருக்கா, அவன் செத்தே போயிடுறான். இந்த ஒளிமூலம் வாசல் ஜனங்கள் மிதிக்கும் போது அவன் செத்துறான். அப்போ தேவனுடைய வார்த்தையும் நிறைவேறும், உன்னுடைய வார்த்தையும் நிறைவேறும். நீ தேவனுடைய வார்த்தை பேசும்போது தேவனுடைய வார்த்தையுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். நீ மனுஷனுடைய வார்த்தைகள் பேசும், மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் தான் கிடைக்கும், மனுஷனுடைய சாபங்கள் தான் கிடைக்கும். அதனால் நீ பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். பிரசங்க 5 சொல்கிறாரு, வார்த்தை சுருக்கமாக இருக்குன்னு பார்த்து முடிப்போம். பிரசங்க 5 இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். பிரசங்கி 5 நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்த்து செவி கொடுப்பது நலம். தங்கள் செய்கிறது தீமென்று அறியாதிருக்கிறார்கள். தேவசமத்தின் துணிகரமாக வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவ வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், அதில் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. இங்கே பிரசங்கி 5:2 தேவ சமத்தின் துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் தேவசமம் துணிகரமாக வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்க, அதெல்லாம் உன் வார்த்தையை சுருக்கமாக இருக்கும். சில பேர் மனம் பதறி பேசுவாங்க, தேவன் ஒன்றுமே செய்யலை, அது செய்யலை, இது செய்யலை சொல்லிட்டு. தேவன் எல்லாத்தையும் செய்திருக்கார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளாதது நம்முடைய காரியம். நம்மனா குற்றங்களும் நமக்கு ஏதாவது காரியங்களை தடை பண்ணும். அந்த காரியத்தை நீக்கும் பொழுது காரியங்கள் வாய்க்கும். அதனால் வாயை ஒப்பு கொடுங்க, உதடுகளை ஒப்பு கொடுங்க. பேசும்போது தேவனுக்கு மகிமையாக பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.